மனிதர்கள் துன்பத்தின் பிடியில இருக்கிறத நம்ம பாக்குறோம். நிறைய கஷ்டமா இருக்குதுங்க, சமாதானமே இல்லைங்க, எதை செஞ்சாலும் எனக்கு வேதனையாவே இருக்குதுங்க, ஜெபம் பண்ணாலும் கூட, வேதம் வாசிச்சா கூட எனக்கு சமாதானம் இல்லாத நிலைமை இருக்குது. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் எனக்கு துன்பத்தையே கொடுக்குறாங்க, கஷ்டத்தையே கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசுகிறேன், சொல்லுகிறேன். நிறைய பேரை நாங்க பாக்குறோம். அநேக பேர் எங்களோடு கூட தொலைபேசியில தொடர்பு கொள்ளும்போது கூட இந்த மாதிரி காரியங்கள் சொல்லி அதை வருத்தப்படுவாங்க. இதையெல்லாம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நீங்க சொல்லலாம்னு விரும்புறேன். ஒரு மனிதர் ஆசையா ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த பூனை ஒரு நாள் தன்னுடைய வீட்டுல தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஈஸியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த எலிய பிடிச்சிட்டு வந்துருச்சேன்னு சொல்லி அதுக்கு பால், தயிர், பிஸ்கட்டுன்னு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பூரிச்சார். அடுத்த நாள் அந்த வீட்டுல ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்த கிளியை பிடிச்சிட்டு வந்துருச்சு. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அடாடா, எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத கிளியை ஏன் பிடிச்சிட்டு வந்த, எனக்கு அது பிரியமான கிளியாச்சேன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டார். இதுக்கு எந்த உணவுமே கொடுக்காம பூனையை விட்டுட்ட. பசியில இருந்த பூனை அடுத்த நாள் எப்படியாவது முதலாளி கிட்ட போய் பெரியப்பட்டு சந்தோஷப்பட்டுணுங்கிறதுக்காக வெளியே சுற்றி திரிஞ்சு ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்துருச்சு. குருவியை பிடிச்சிட்டு வந்ததையும் இவர் பார்த்துட்டு இவருக்கு சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் கிடையாது, அமைதியாவே இருந்துட்டார். அப்போ அவருடைய மனதுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, இந்த பூனையுடைய சுபாவமே எதையாவது ஒண்ணு பிடிச்சிட்டு வர்றதுதான். அப்ப நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பூனைக்கு நம்ம அதிகமான சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், நிறைய செல்லம் கொடுத்துட்டோம்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு, கஷ்டம் வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய மனதை சரியா புரிந்து கொள்ளாததும், மற்றவர்களுடைய சுபாவத்தை தெரிந்து கொள்ளாததும் தான். இதனாலதான் துன்பப்படுகிறாங்க அப்படிங்கிறது வேதவாசம் நமக்கு எடுத்துக்காட்டு. சவுல் என்கிற ராஜாவை பாருங்க, தன்னுடைய மகன் யோனத்தான், அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றாங்க தாவீது நல்லவன், வேணாம், அவனை தொடர வேண்டாம், அவனை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனால் அவனுடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய கோபம் இருந்ததுனால, வருத்தம் இருந்ததுனால எப்படியாவது தாவீதை துரத்தி பிடிச்சு அவனை தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே சுத்திக்கிட்டு இருந்தார். அவருடைய தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. நிறைய வேத வசனங்கள் எச்சரித்துக் கொண்டே இருக்கு, நீ செய்யக்கூடிய தவறான காரியத்தை விட்டு, பாவமான காரியத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்லி. அதை கேட்டுக்கொள்ளாத மனது துன்பத்தின் பிடிக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளுது. அப்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், நிறைய சமாதானம் இல்லாத நிலைமைகளுக்குள்ள சிக்கிக் கொள்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வேதவசனம் சொல்லுது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்ப நம்முடைய மனதை அடக்கி கொள்ளணும், மற்றவருடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய நினைவுகளை புரிந்து கொண்டு அவருக்கேற்ற வழியில் நடக்கும் போது நம்முடைய வாழ்வு சமாதானமா இருக்கும், சந்தோஷம் உள்ளதா இருக்கும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின்